2024ஆம் ஆண்டு சீசன் எவ்வாறு செல்லும் என்பதை தற்போது நம்மால் ஓரளவுக்கு கணிக்க முடிகின்றது. முதல் பாதியில் தடுமாறும் அணி இரண்டாவது பாதியில் எப்படி விளையாடப் போகிறது என்று கேள்வி மட்டும்தான் தற்போது நிலவுகின்றது. இந்த நிலையில் ஐபிஎல் தொடர் முடிந்தவுடன் அடுத்ததாக T20 உலகக்கோப்பை தொடர் நடைபெற இருக்கின்றது. இந்த தொடரில் யாரெல்லாம் சிறப்பாக விளையாடுகிறார்களோ அவர்களை வைத்து T20 அணியை தேர்வு செய்துவிடலாம் என்ற எண்ணத்தில் BCCI இருக்கின்றது. இதற்காக 30 பேர் கொண்ட ஒரு பட்டியலை தயார் செய்துள்ள டிராவிட் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அகார்கர் அந்த வீரர்கள் IPL தொடரில் எவ்வாறு விளையாடுவார்கள் என்பதை கண்காணித்து வருகின்றார்கள். ஆனால் BCCI தயாரித்த இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் யாருமே IPL தொடரில் சரியாக செயல்படவில்லை. இது டிராவிட் மற்றும் அகார்கருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக ரிங்கு சிங் உருவெடுத்து வருகிறார். T20 அணியில் அவர் நல்ல பினிஷராக இருப்பார் என்று தேர்வுக்குழு நம்புகிறது. மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் உள்ள ஆடுகளம் கிட்டத்தட்ட சென்னை சேப்பாக்கம் ஆடுகளம் போல்தான் தோய்வாக இருக்கும். இதனால் சேப்பாக்கம் ஆடுகளத்தில் ரிங்கு சிங் எப்படி விளையாடுகிறார் என்பதை பார்த்து அவரை தேர்வு செய்யலாம் என்ற முடிவில் BCCI இருந்தது. இதற்கு ஏற்றாற்போல் இன்று களமிறங்கிய KKR அணி 85 ரன்களை சேர்ப்பதற்குள் 5 விக்கெட்டுகளை இழந்தது. இன்னும் 8 ஓவர்கள் எஞ்சிய நிலையில் இந்த போட்டியில் மட்டும் ரிங்கு சிங் அதிரடியாக ஆடி ரன்களை சேர்த்தால் நிச்சயம் இவர் இந்தியா T20 அணியின் முக்கிய வீரராக இருப்பார் என அனைவரும் நம்பினர். இது குறித்து கருத்து தெரிவித்த ஹர்ஷா போக்லே கூட தேர்வு குழுவினர் கவனத்தை ஈர்க்க ரிங்கு சிங்கிற்கு சரியான வாய்ப்பு கிடைத்தது என்று கூறினார். ஆனால் ஆடுகளம் சுழற்று பந்துவீச்சுக்கு சாதகமாக மாறியது. மேலும் தோனி மற்றும் ருத்துராஜும் ரிங்கு சிங் ரன் சேர்க்காத வகையில் பந்துவீச்சையும் ஃபீல்டிங்கையும் மாற்றிக் கொண்டு இருந்தார். இதனால் ரிங்கு சிங் கடுமையாக தடுமாறினார். அதிரடியாக விளையாடி KKR அணியின் காப்பாற்றுவதுடன் மட்டுமல்லாமல் இந்தியா T20 அணியின் இடம்பெறும் வாய்ப்பும் கிடைத்தது. ஆனால் அவர் 14 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 9 ரன்கள் மட்டும்தான் சேர்த்தார். தற்போது ஜெய்ஸ்வால், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங் போன்ற வீரர்கள் தடுமாறி வருவதால் வரும் T20 உலகக்கோப்பையில் என்ன செய்ய போகிறோம் என்ற கலக்கத்தில் டிராவிட், அஜித், அகார்கரும் உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.